Hello friends, welcome back to TryOuts. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா calendar எப்படி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க ஈஸியா மினி கேலண்டர் எப்படி பண்ணலாம்ன்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 24 cm லென்த்துக்கு வந்துட்டு மெஷர் பண்ணி கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பென்சில் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நாலு சைடுமே வந்துட்டு 1.5 cm அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நாலு சைடுமே வந்துட்டு நீங்கள் லைன் போட்ட பிறகு மறுபடியும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 6 cm மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு பாருங்கள், டாப் லைன்லேருந்து 6 cm மெஷர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லைன் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 cm ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அங்கிருந்து மறுபடியும் ஒரு 6 cm லைன் போட்டுட்டு 1.5 cm ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 cm போட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த இதை என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டிவைட் பண்ணியிருக்கேன். டேட்டுக்கு, மந்த் அண்ட் இயர்க்காக 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு கட்டர் எடுத்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதே 24 cm இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருங்க. அந்த கார்ட்போர்டை கீழே வச்சுட்டு கட் பண்ணதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்டர் லைன் ரெஃபரன்ஸ்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண பிறகு அந்த நடுவில் சின்ன சின்ன கேப்ஸ் தெரியுது இல்லையா, அந்த கேப்ஸ்லலாம் வந்து கார்ட்போர்ட் பீஸஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது 1.5 cm. ஃபர்ஸ்ட் பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸஸ் பீஸ்லேருந்து தான் நான் இதை கட் பண்ணேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த லாஸ்ட் ஹெண்ட்லேயும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 லேயர் ஓட்டுறேன். இன்கேஸ் உங்கள் பேப்பர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றனா நீங்கள் 2 லேயர்ஸ் ஒட்டிக்கோங்க. தின்னாக இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து ஓகே ஃபைன். நீங்கள் நம்பர்ஸ்லாம் போடுவீங்க, அந்த பேப்பர் ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 லேயர்ஸாக வந்து போட்டுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம், நிறைய பேப்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு 1 லேயர் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதே திக்னஸில் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பீஸ், அதை வந்து இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். அழகாக அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணல, அவுட்டர் பார்ட் மட்டும்தான் கலர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த நடுவில் இருக்கிற பார்ட்ஸ் எப்படி இருந்தாலும் தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா நான் உள்ளே வந்து பேப்பர்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். நான் ஃபோம் ஷீட் எடுத்து குட்டி குட்டி ஹார்ட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோசஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் காட்டுங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு எதனாச்சும் குட்டி குட்டி ரோசஸ் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி சுற்றி நான் வந்து ஹார்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நான் நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ஸோ 6 சென்டிமீட்டருக்கு தானே நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை உள்ளே போகலன்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த டேட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் இயர் கூட கரெக்டாக போயிடுச்சு டக்குன்னு போட்ட உடனே. மந்த் வந்து கொஞ்சம் இது பண்ணுச்சு, அதை கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு போட்டோன்னே உள்ளே போயிடுச்சு. மந்த் எழுதி வச்சுருக்கேன். மந்த்தையும் வந்துட்டு செகண்ட் பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் இதில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோஸ் கூட வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மல்டிபிள் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேலண்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட யூஸ் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மந்த் என்ன டேட் வருதோ அதை ஜஸ்ட்டு எடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேங்கிங் வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரெட் மாதிரி நான் கட்டிட்டு பின்னாடி ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டேன் ஹேங்கிங்காக. ஹேங்கிங் வேணும்னா ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேட்ஸ் மந்த்ஸ் அது வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.